ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 200 ரூபா அப்படி அந்த ஒரு இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து டேர்னோவர்னால் கோடிகளுக்கு மேலேயே. ஏன்னா நம்ம பரம்பரையாக முறுக்கு வியாபாரி தான் எங்கள் அப்பாலாம். அதே மாதிரி ஒரு வீடுன்னா வீட்டில் போட்டு தலையில் சுமந்து விற்கிற மாதிரி தான் எங்கள் பிஸ்னஸ்ஸு. அது நானும் முறுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆரம்பித்தேன். சிட்டி சென்டர், பிக் பஸார் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பஸார் மாதிரி டீம்களுக்கு நான் சப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டிருக்கேன். மற்ற கடைகளில் என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் என் கடையில் கிடைக்க ஆரம்பிச்சிட்டேன். 18 மாஸ்டர்ஸ்லாம் 2 வீடாச்சு, காராச்சு. திடீர்னு எங்கள் காரு களவு போகுது, 73 பவன் நகை திருட்டு போச்சுன்னு யோசிக்க கூட 2 நாள் ஆச்சு. நின்றுட்டே இருப்பேன், படார்னு விழுந்துருவேன். சூப்பர் மார்க்கெட்டை மொத்தமாகவே இதெல்லாம் உடச்சிரிஞ்சிட்டு அரிசி பருப்பை தவிர மற்ற 1 கிராம் கோல்டுலேருந்து இந்த மாதிரி பொருள்கள் எல்லாமே திருட்டாங்க. ஃபஸ்ட் ரேங்கில் இருந்துட்டு திரும்ப யோசிக்க கூட முடியாத அளவுக்கு கீழே வந்துட்டேன். ஒரு 6 மாதம் படுத்தபடி கேட்டேன். அதே மாதிரி நம்ம தமிழ்காரங்க நாங்கள் கேரளாவில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கே போயிட்டாங்கன்னா இவங்களாம் எங்கே கண்டுபிடிக்கிறது, கொடுத்தவங்கெல்லாம் வந்துடுறாங்க. திருச்சூருக்கு வர டயத்தில் ஒரு மண்ணுத்தி பைபாஸில் நான் ஒரு தள்ளு வண்டி கடையை கொண்டு போய் போடுறேன். இவ்வளோ சூப்பர் மார்க்கெட் வச்சு எங்கள் வீட்டுக்காரங்களும் சொல்லுவாங்க, வாமா நம்ம ஊருக்கு போயிடலாம். நான் சொல்லுவேன், என்னை நம்பி கொடுத்தாங்க எல்லாருக்குமே நான் திரும்ப கொடுத்துட்டு தான் போவேன். நான் என் உயிர் இருக்குன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுவேன். எனக்கு என்ன ப்ராடக்ட் மேலே பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு. திரும்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரம் முன்னாடி அது ஒரு சின்ன கடை வாடகை கிடைக்கும். ஃபுட்பாத்லேருந்து கொஞ்சம் மாறுறேன். அதுக்கப்புறமேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உங்களுடைய சிப்ஸ் எத்தனை நாடுகளுக்கு போகுது? இப்போ 15 நாடுகளுக்கு போகுது. கனடா, கத்தர், நியூசிலாந்து, சிங்கப்பூர், லண்டன் அப்படி போயிட்டுருக்கு. எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? இப்போ 140 பேர் வேலை பார்க்குறாங்க. 90% பொண்ணுங்க தான். எத்தனை விதமான சிப்ஸ் இருக்குது நம்ம கடையில்? 360 ஐட்டத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த படைப்பா படம் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட படைப்பா படத்தில் வர மாதிரி திரும்பவுமே எழுந்து மேலே ஏறி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது ரொம்ப பெரிய சேலஞ்ச். எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்ததுப்பா? ஒரு பக்கம் எல்லாத்தையும் செட்டில் டவுன் பண்ணிட்டோம், நம்ம இப்போ வந்து ரிலாக்ஸ்டாக உட்காரலாம் அப்படின்ற ஒரு பெருமூச்சு விடுறதுக்கான ஸ்பேஸ் எப்போ கிடச்சிது? அப்படி இல்லை, நான் இன்னும் நிறையா பண்ண வேண்டியிருக்கு. என்னை காப்பாற்ற முடிஞ்சது ஆண்டவனோட செயல்னா, என்ன மாதிரி என்டர்பிரைஸுக்கு நான் கொஞ்சமாச்சும் மெசேஜ் இருக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. அதை விட இன்னும் எனக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன், போய்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னால் நிறையா பண்ண முடியும். அதை விட என்ன மாதிரி ஆளுங்க இப்படி வராங்கல்ல, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு ஒரு தோள் தட்டுற மாதிரி இருக்கணும் என்னோட இந்த மெசேஜ். அதை தான் நான் ஆசைப்பட்றேன். எண்ணெய்ன்றது ஒரு மெயின் பொருள் எங்களோட இதில். இப்போ வந்து நம்ம தேங்காய் தான் நாங்கள் நிறையா யூஸ் பண்ணுறோம். தேங்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம். எப்படின்னா, தேங்காய் யூஸ் பண்ணையில் நம்ம அந்த இன்றைக்கி யூஸ் பண்ண தேங்காயை நாளைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து நம்மளுக்கு அதே எங்களோட பாசிட்டிவ் சைடும். அது கஸ்டமருக்கு அது கொடுக்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற